அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு ஜென் ஜோன் பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம உடம்ப பத்தி ரொம்ப அவசியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நம்ம மனசெல்லாம் பத்தி நிறைய விஷயம் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அது மாதிரி நம்ம உடம்பு ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயம். நம்ம எல்லா உறுப்புகளுமே பாருங்களேன். நம்ம போய் அதை ஆக்டிவேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனா எல்லாமே எல்லா நேரம் 24 மணி நேரம் 365 நாள் அதோட வேலைகளை அது கரெக்டா செஞ்சுட்டு இருக்கு. நம்ம இதயமாகட்டும், இதய துடிக்கிறதாகட்டும், நீங்க தூங்கிட்டு இருந்தாலும் சரி, முழிச்சிட்டு இருந்தாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, ஆனா உங்க இதயம் துடிச்சுக்கிட்டே இருக்கு. அதே மாதிரிதான் உங்க டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஆகட்டும், கல்லீரல், மண்ணீரல், உங்க கிட்னி ஆகட்டும், எல்லாமே அதோட வேலைகளை தானா செஞ்சுக்கிட்டே இருக்கு. இது ஒரு அற்புதமான விஷயம். நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உணர்தல் உடையவங்களா இருந்தே ஆகணும். அதே மாதிரி நம்ம எல்லா விஷயத்துக்கும் நான் முதலே சொன்ன மாதிரி தான், நன்றி உணர்தல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அருமையான விஷயம். நம்ம எல்லா விஷயத்துக்கும் நன்றி சொல்ல ஆரம்பிச்சோம்னா நிறைய விஷயம் நன்றி சொல்ற மாதிரி நமக்கு நடந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி இந்த உடம்புல பாத்தீங்கன்னா ஒரு 7 சக்கரங்கள் இருக்கு. அந்த 7 சக்கரங்களுமே பாத்தீங்கன்னா நம்ம உடம்ப ஆக்டிவா வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த 7 சக்கரங்களும் பாத்தீங்கன்னா நம்ம அதாவது நம்ம கண்ணால அதை பார்க்க முடியாது. ஆனா நம்ம உடம்புக்குள்ள இருக்கு. ஒவ்வொரு சக்கரங்களுமே ஒவ்வொரு பார்ட் ஆஃப் த பாடிக்கு கனெக்ட் ஆயிருக்கு. ஒவ்வொரு உறுப்புகள் பார்ட்ல இருக்கிற சில பாடியில் இருக்கிற சில உறுப்புகளுக்கு அது கனெக்ட் ஆயிருக்கு. அந்த சக்கரங்களை நம்ம எப்பவுமே ஆக்டிவா வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த சக்கரங்களை எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம், சக்கரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சக்கரங்களை ஆக்டிவேட் பண்றது இன்னொரு செஷன்ல பார்ப்போம். இப்ப சக்கரங்கள் 7 இருக்கு. அந்த 7 சக்கராஸ் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். அப்படின்னு வச்சீங்கன்னா கீழே நம்ம மூலாதாரம்னு சொல்லுவோம். அதுதான் நம்ம முக்கியமான சக்கரம். நம்மளோட வினைப்பதிவுகள் எல்லாமே அந்த சக்கரத்துல அந்த இடத்துலதான் ஸ்டோர் ஆகிருக்கும். அங்க இருக்கிறது தான் அது உடம்புக்கே ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கறதுனால தான் அதான் மூலாதாரம்னு சொல்றாங்க. அந்த மூலாதார சக்கராங்கிறது நம்ம ஆனஸ்ல இருந்து கொஞ்சம் மேல இருக்கு. நம்ம ஆனஸை டைட் பண்ணி ரிலீஸ் பண்றப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பாயிண்ட்ல நமக்கு பிடிக்கும். அந்த இடம் தான் நம்மளோட மூலாதாரம். அந்த மூலாதாரத்துல தான் நம்மளோட செஞ்ச முன்வினைகள் எல்லாமே அங்கதான் ஸ்டோர் ஆகும். அதை வச்சுதான் நம்மளோட வாழ்க்கையே டிசைட் ஆகுது. அதனால அந்த சக்கரத்தை நம்ம எப்பவுமே ஆக்டிவா வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு ஒரு வழி என்னன்னா, நம்ம ஆனஸை டைட் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எனர்ஜி நல்லா கிடைக்கும். இப்போ குதிரைக்கு ஹார்ஸ் பவர்னு சொல்றோம். குதிரைக்கு ஏன் ஹார்ஸ் பவர் அப்படின்னு சொல்றோம்னு பாத்தீங்கன்னா, அது அதோட ஆனஸை சுருக்கி சுருக்கி விரிச்சுக்கிட்டே இருக்குமா. அதனால அது நிறைய பவர் இருக்குமா. நமக்கு எப்பெல்லாம் எனர்ஜி ரொம்ப லோவா இருக்கும் அப்படின்னா, அப்பெல்லாம் நம்மளோட ஆனஸை நம்ம டைட் பண்ணி ரிலீஸ் பண்ணணும். அப்படி பண்றப்போ நம்மளோட மூலாதார சக்கரா எப்பவுமே ஆக்டிவா இருக்கும். அப்படி நீங்க பண்றப்போ ஒரு சின்ன, அதாவது அந்த இடத்துல ஒரு சின்ன பெயின் மாதிரி ஃபீல் ஆகும். அது பெயின் கூட சொல்ல முடியாது, ஒரு சென்சிங் எஃபெக்ட் இருக்கும். அது அப்படி இருந்ததுன்னா நம்ம மூலாதார சக்கரை ஆக்டிவேட் ஆகுது அப்படிங்கறத அது ஆக்டிவேட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆக்டிவேஷன் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க, எங்கேயோ டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனா இன்னும் நிறைய வேலை பண்ண வேண்டியது இருக்கு, பட் ஆனா கண்டிப்பா என்னால முடியவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன்ல இந்த எக்ஸசைஸை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஆக்டிவ் கிடைக்கும். நம்ம ஸ்ட்ரென்தன் ஆகும் பாடி. அது மட்டும் இல்லாம நம்ம நினைக்கிறது எல்லாத்தையுமே, அதாவது ஒரு மனசை ஒருநிலைப்படுத்துறது கூட இந்த மூலாதாரத்தை ஆக்டிவேட் பண்றது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு இந்த ஒரு சக்கரா பத்தி பாக்குறோம். நெக்ஸ்ட் வர நாட்கள்ல நம்ம இன்னும் பல மத்த 6 சக்கரங்களை பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு இந்த எக்ஸசைஸை நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. இது நீங்க பண்றது வெளியே யாருக்கும் தெரியணும்னு கூட அவசியம் இல்லை, யாருக்கும் தெரியவும் தெரியாது. நீங்களே தான் பண்ண போறீங்க. உங்க ஆனஸை டைட் பண்ணி ரிலீஸ் பண்றீங்க. அந்த மாதிரி ஒரு நாளைக்கு நீங்க எப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்கீங்களோ, இல்ல எப்பெல்லாம் நீங்க டயர்டா ஃபீல் பண்றீங்களோ, சும்மா உட்காந்துட்டு இருக்கப்ப கூட உங்க ஆனஸை டைட் பண்ணி விரிச்சுக்கலாம். நீங்க ஏதாவது ஒரு மீட்டிங்ல இருக்கீங்க அப்ப பண்ணலாம், நீங்க படுத்துட்டு இருக்கப்ப பண்ணலாம், எல்லா டைமுமே பண்ணலாம். அது உங்களுக்கு ஒரு நல்ல எனர்ஜி கொடுக்கும். உங்களோட மூலாதாரம் ஆக்டிவேட் ஆகும். அதே மாதிரி மூலாதாரத்துல இருக்கிற நெகட்டிவிட்டி எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா கிளியர் ஆகிறதுக்கு இது ஒரு வழியா கூட இருக்கும். சரி, இந்த பதிவை பார்த்ததுக்கு இன்னைக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு பதிவுல மீண்டும் சந்திப்போம்.